ஒயின் ஷாப்பில் 10 ரூபா அதிகமாக கொடுத்து தான் ஆகணுன்றாங்க. இப்போ 5 ரூபா வாங்குறாங்க. ஏன் 5 ரூபா கொடுக்கணும்? கேட்டால் கொடுங்கன்றாங்க. இன்னும் நடக்குது. இதெல்லாம் போய் கேளுங்க. இது யாரும் கேட்க மாட்டேன்றீங்களா? 5 ரூபா இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஏன் அதை வாங்க? இப்போ 280 ரூபா போடுறீங்க, அந்த ரேட் வாங்க முடியுதுன்னா எதுக்கு அந்த ரேட்? உங்களுக்கு பால் ஏற்றுவீங்க, எல்லாமே ஏற்றுவீங்க. ஓசி பஸ் ஓசியில் நீங்களே விடுறீங்க, ஓசி பஸ் நீங்களே சொல்லுவீங்க. எதுக்கு சொல்றீங்க? அதை உங்களே ஓசியும் கேட்கலையா? பொம்பளை கேட்கற நிப்பாட்டு கிடையாது. ஆம்பளை மட்டும் நிப்பாட்டினா ஏன்? ஏன்னா ஆம்பளை டிக்கெட்டு, பொம்பளை டிக்கெட் கிடையாது. உங்களை கேட்ட ஓசி கொடுன்னு எல்லாரும் 2 ரூபா கம்பெனி பண்ணு. இப்போ 5 ரூபா தீட்டு 3 ரூபா போடு, கம்பெனி போங்க வேணும்னு சொல்லி. இவர் எதிர்கட்சியாரு சொல்ல 5000 ரூபாய் கொடுக்க சொன்னவர் இன்னைக்கு சிஎம் வந்த பிறகு 500 ரூபாய் கொடுக்க கூட வக்கீல் இல்லாம, திராணி இல்லாம, திறமை இல்லாம பொம்மை ஆட்சி நடத்தின்னு இருக்காரு. எந்த மக்களுக்கு இதுவரையிலும் என்ன நல்லது செஞ்சிருக்காங்க? இப்ப ஸ்பெயினுக்கு போனாரு, இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் அங்க பதுக்கிட்டு வந்துட்டாரு. 2வது லண்டனுக்கு போனாரு, லண்டன்லயும் பதுக்கிட்டு வந்துட்டாரு. இப்ப ஜி ஸ்கொயர்ல கலெக்ஷன் கமிஷன் அதுல 3 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. 10த்துக்கு இப்ப வாணிப கழகத்திலயும் 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுவும் 10த்துக்கு இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க. எதில்? நம்ம கலால் துறையில் டாஸ்மார்க்கில் 1000 கோடிக்கு மேலே கருப்பை வெள்ளையாக்கியிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு உள்ளங்கையிலே உலகத்தை வச்சிருக்க அடித்தட்டு தொண்டனுக்கும் தெரியும். அடித்தட்டு தொண்டனுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாம் தெரியும். யாருக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை. இது ஏடிஎம்கே காரன்றதுனால டிஎம்கே மேலே அபாண்டமாக பழி போடல. தினமும் யூடியூப் பார்க்குறவனுக்கும் தினமும் செய்தித்தாளை வாசிக்கிறவனுக்கும் இந்த அடிப்படை தொண்டன் இல்லை, அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பட்டனை தட்டினாலே எத்தனை கோடி 18 மினிஸ்ட்ரி இன்றைக்கி ஊழல் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பதிவு பண்ணியிருக்கான்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு மந்திரி எவ்வளோ பண்ணியிருக்கான்றது. அதாவது அவங்க மகன் அத்தை புள்ள வைப்பாங்க, பேரன் வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. வெளியால் யாரும் வைக்கலையே. இப்போ இவங்க மட்டும் என்ன செய்கிறாங்க? இதே எடப்பாடி போனால் 2000 ரூபா கொடுத்தாரு, சரிங்களா? இப்போ இது 1000 ரூபா கொடுத்தாரு. இதே 5000 ரூபா கொடுத்து அவர் சொன்னார். இவர் என்ன கொடுத்தாரு? அப்புறம் அடுத்தவங்க சொன்னால் மட்டும் 2000 ரூபா கொடுன்றாரு, 2000 கொடுன்றாரு. இவர் அரசு மட்டும் என்ன கொடுத்தாரு? 1000 ரூபா கொடுத்தாரு. இது கூட தானே 1000 ரூபா. இப்போ இவங்க ஒரு சட்டம், அடுத்தவங்க சட்டமா? மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு என்ன வரவேற்பு இருக்கு? சொல்லுங்க என்ன வரவேற்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு சரியான திட்டங்கள் வரதில்லை எல்லாம். அதாவது பொம்பளை மட்டும் தான் 1000 ரூபா சொல்றாங்க. இலவசம் பஸ் பொம்பளை தான் கொடுக்குறாங்க. இப்போ பொம்பளை தான் ஓட்டு போட்டாங்களா? ஆம்பளை ஓட்டு போடலையா? நீ வந்து இலவசம் கொடுக்குற, அதை கம்மி பண்ணி தூக்கிட்டு 5 ரூபா கம்மி பண்ணு, 2 ரூபா கம்மி பண்ணி போடுங்க வேணும்னு சொல்லியே. பாலை 2 ரூபா கம்மி பண்ணுங்க. உலக இலவசம் சொல்லிய அப்படி நீ சொல்லுவ. ஓசி பஸ் நீ சொல்லுவ, நீயே கொடுப்ப, நீயே ஓசி பஸ் சொல்லுவ. அது நீ சொல்ற. அதாவது 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றீங்க. ஆனால் 100 யூனிட் இப்போ ஏற்றிடுறாங்க. அதாவது 100 யூனிட் கிலோ, 200 யூனிட் கிலோ, 300 யூனிட் கிலோ, 500 ரூபாய் பணம் 8 ரூபா 50 காசு. வீட்டுக்கே 8 ரூபா 50 காசுன்னா கடைக்கு எவ்வளோ போடுவீங்க? இப்போ இதெல்லாம் எப்படி? பப்ளிக் தானே. பால் பஸ்ஸு இதை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். எதுவுமே அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு எதனால இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னாக்கா என்னங்க? பொங்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் கொடுத்தாரு. அன்னைக்கு நீ எதிர்கட்சியாக வந்து சட்டையை கிழிச்சிட்டு சட்டசபையில் வெளியே வந்திய எவ்வளோ கபட நாடகம் ஆன 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்க. இன்னைக்கு 500 ரூபாய் கொடுக்க உனக்கு திராணி இல்லையே, வக்கீல் இல்லையே, துப்பு இல்லையே. நீ ஒரு பொம்மை முதலமைச்சர் தானே? நீ ஒரு நிழல் முதலமைச்சர் தானே? துண்டு சீட்டோ யாருன்னா எழுதி கொடுத்தா அதை வச்சு படிக்கிற முதலமைச்சர் தானே? நீ தன்னிச்சே ஏதோ செயல்படுற, தன்னிச்சே ஏதோ இன்னைக்கு 2500 ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிய. ஏப்ரல் 1ஆம் தேதி அனைத்து மகளிர் இருக்கான். அதை ஆரம்பத்திலே கொடுத்துருந்தீங்க. பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கின்னு தமிழ்நாட்டிலே நிப்பன்னு தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு. நீ உனக்கு அந்த துணிச்சல் இல்லையே. நீ அன்றைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா அதை பாராட்டி இருக்கலாம். இன்றைக்கி கொடுக்குறன்ற போது எலெக்ஷன் வரும்போது தான் கொடுக்குறேன்னு ஆசைப்பட்ற. ஆனால் நீ எதை கொடுத்தாலும் மக்கள் உனக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க. நீ எதிர்கட்சியாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற வழியை நீ 2026 ஆட்சி அமைக்க 100க்கு 100 முடியவே முடியாது. எதுவும் பிரயோஜனம் கிடையாது. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்றாங்க. ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு 10 பேர் ஓட்டு போட்டால் தான் வர முடியும். அவங்க ஒருத்தரால முடியாது, போட்டு வர போகிறதில்ல. அதனால் வரும்போது ஓட்டு வாங்குற வரைக்கும் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சதும் என்னான்னு கேட்க மாட்டேன்றாங்க. கேட்கும் போது என்னான்னு கேட்க மாட்டேன்றாங்க. நாங்களே தேடின்னு போனா கூட அதுக்கு மேல்பட்டு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சார் இல்லை, நாளைக்கு வா, நாளன்னைக்கு வா, என்ன பண்ண, இப்போ அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஆட்சிக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏழை மக்களை ஏமாத்துற மாதிரி தானே. இந்த வாட்டி உங்களுக்கு யாருக்குமே நாங்கள் எதுவும் ஓட்டே போட போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கிறோம். எங்களை பார்க்க மாட்டேறாங்க, போக மாட்டேன்றாங்க.
வட்ட செயலாளர் இவங்க அவங்கன்றாங்க. தண்ணி வந்து நுழையுது, ஒரு வேளை சாப்பாடு கிடையாது, ஒரு வேளை தண்ணி கிடையாது. அந்த தண்ணியில் நாங்கள் அவஸ்தைப்படுறோம். எங்களை வந்து பார்த்தவங்க கிடையாது. ஆனால் டிவியில் மட்டும் அறிக்கைடுறாங்க, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. ஆனால் செய்த படம் இல்லை, வந்து எங்களை பார்த்த படம் இல்லை. நான் எந்த கட்சியும் கிடையாது, டிஎம்ஏ விட ஏடிஎம் விட எந்த கட்சியும் கிடையாது. பொதுவாக எனக்கு வேலைக்கு போனால் சேலரி சரிங்களா. எனக்கு கட்சியில் போட போதில்லை, யாரும் எனக்கு போட போது கிடையாது சரிங்களா. நான் வேலை பண்ண சம்பளம் என்ன சொல்லுங்க, எல்லா வேலை அதிகமாக தான் இருக்குது. இங்கேருந்து பஸ்ஸு கேளம்ப கூட்டிங்க, இங்கேருந்து போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் சரிங்களா. இங்கேருந்து போகுது கோயம்பேடுலேருந்து வெளியே போகிறது ஈஸி ஆகுதா, அங்கேருந்து போகிறது ஈஸி ஆகுதா? இங்கேருந்து 2 மணி நேரம், அங்கேருந்து 2 மணி நேரம். அவன் போவான், எப்படி ஊருக்கு போவான்? இங்கேருந்து வெளியூர் போகிறான், வீட்டு போகிறான், சேலம் திருச்சி போகிறான், எங்கேருந்து போக முடியும்? எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். எவன் அந்த கட்ட சொன்னான், யாரும் கேட்கலையே அது. இந்த அரசுக்கு ஒரு 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சார்? இந்த அரசு வந்து மார்க் கொடுக்க சொல்ல முடியாது சரிங்களா. யாருமே எடப்பாடி அவங்களுக்கு மேலுன்னு நினைக்கிறேன் நான். அவர்களுக்கு நல்லா செஞ்சாங்க, இது வந்து இன்னும் செஞ்சா சொல்லுவோம் மக்களுக்கு. அதாவது 1000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க முதியோர் இல்லத்துக்கு. எங்கே கொடுக்குறாங்க? பாதி பேர் வரல, பாதி பேர் வந்துக்குது. அது சில பேர் அதாவது சொந்த வீடு வந்தால் வந்த தவிர இல்லாப்பட்டவங்க அவனு சேர்ந்து கிடையாது. 3 வீடு 4 வீடு சம்பளம் அவனு தான் சேர்த்தா தவிர இல்லாப்பட்டவங்க கிடையாது. இவங்களும் கொடுக்கலாமா? அதுக்கு ஐடி கார்டை கொடு, ஆதார் கார்டை கொடு, இதெல்லாம் கேட்டு நீ கொடுக்காம இருந்தாலுமே என்ன வயசு? அது அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்க தேவை. எந்த சாதகமும் சரியாக கிடையாது. அதாவது எங்கே பார்த்தாலும் போலீஸ்காரங்களும் ஆதார் கார்டு இதாக கார்டு எல்லாம் கேட்டு தான் 100 ரூபா கொடுத்துருப்போன்றாங்க. அதாவது லைசன்ஸ் ஆர்சி புக் எல்லாமே இருந்தாலும் சரி 100 ரூபா கொடுத்துருப்போம். என்ன வயசு இது மாதிரி நேரத்தை சொல்கிறது. ஆனால் விஜய் வந்தால் நல்ல சேவைன்னு நினைக்கிறோம், மக்கள் அதை நினைக்கிறாங்க. சப்போஸ் நடந்தால் சந்தோஷம்தான் சரிங்களா. எடப்பாடியும் பரவாயில்ல, இது வந்து ஒன்றும் பண்ணதும் கிடையாது. இது வேறு என்ன பதில் சொல்கிறது?